தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புதுவாழ்வு தந்தவரே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புதுவாழ்வு தந்தவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரம் செலுத்தலாமாப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா சாபங்களும் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால, கல்வாரி ரத்தத்தினால சாபங்கள் முறிக்கப்படுவதாக. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற இயேசுவின் ரத்தத்தால மட்டும்தான் முடியும். இயேசுவின் ரத்தத்தால மீட்பு, இயேசுவின் ரத்தத்தால அந்த சாபமான சிலுவை மரத்துல நியாய பிரமாணத்தின் சாபத்தை அவர் சுமந்து அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்த தேவன் அந்த சாபத்தை அவர் மேல் வர பண்ணி கொண்டார். அந்த சாபம் அவர் மேல வந்ததுனால நம்ம ஆசீர்வாதமாய் மாறினோம். அவர் தரித்திரப்பட்டதுனால நம்ம ஆசீர்வாதமாய் மாறினோம். நியாய பிரமாணத்தின் சாபம் முறிக்கப்பட்டது. அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பிதாக்கள் செய்த அக்கிரமம் பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அது தொடர்ந்து வராதபடி இந்த நாள் எல்லாம் முறிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினால இது ஒரு ஸ்டார்டிங். இந்த காரியத்தை நம்ம தினமும் செய்ய போறோம். தினமும் குடும்ப ஜெபத்துல, தனி ஜெபத்துல இதை மறக்காம சொல்லுங்க. இந்த அதிகாரத்தை நீங்க முழுவதுமா வாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே அப்பா, எங்களுக்கு பாவ அறிக்கை ஆண்டவரே நாங்க செய்கிறோம். அடுத்த சந்ததிக்கு ஆசீர்வதிங்க. அடுத்த சந்ததி ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா பாருங்க. அவர் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, இஸ்ரவேலே உன் கூடாரங்களும் எருசலேமே உன்னுடைய கூடாரங்களும் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு அப்படியே பார்க்கணும். சபிக்க வரவன் பார்க்கறான். பிலேயாம் கூலி பொருத்தி கொண்டு பாலாக் ராஜா அப்படியே வந்து பார்க்கறான். அவனை சபி பிலேயாம் சொல்றான். பார்க்கறான். ஐயோ இஸ்ரவேலே உன்னுடைய வாசஸ்தலங்கள் அழகா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. எப்படி அழகா இருக்குது? ஓ உன்னுடைய வாசஸ்தலம் அழகா இருக்குது. இஸ்ரவேலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். முடியாது, சபிக்க முடியாது. தேவன் ஒருத்தன் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா சபிக்க முடியாது. அவனை யாரும் எந்த காரியத்திலும் சபிக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே அப்பா தகப்பனே நீங்க ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்தால் ஒளிய நாங்க போக விட மாட்டோம். இனி தினமும் இந்த விண்ணப்பம் வரும். தினமும் உங்க சமூகத்துல இந்த விண்ணப்பத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த விண்ணப்பம் டெய்லியும் வரும் உங்க சமூகத்துல. நாங்க ஒரு ஆசீர்வாதத்தை காண்ற வரைக்கும் ஆண்டவரே, யாபேஸ் ஜெபிச்சது போல எல்லைகளெல்லாம் சமாதானமாய் ஆசீர்வாதமாகிற வரைக்கும் டெய்லி நாங்க விட மாட்டோம். விடாதீங்க, அமர்ந்திருக்க விடாதீங்க. அவர் அமர்ந்திருக்க விடாதீங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க.